இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்கிருந்து போ. கோ. நான் கோ பண்ணிக்கிறேன். முதல்ல ரிஷிய கூப்பிடு. அவனை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இந்த உலகம் உங்களை பார்த்து ஒன்னும் சிரிக்கல, எங்களை பார்த்து தான் சிரிக்குது. அவன் தானே லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்தவன் ஒழுங்கா பாத்துக்கணும். ஒருவேளை அவளை பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா அவளை எங்க கிட்ட விட்டுருங்க, அவளை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உங்களோட நடவடிக்கையை பார்த்தாலே நல்லா தெரியுது, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. அதனாலதான் லக்ஷ்மி வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. இதுதான் உண்மைனா நீ அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறியா? சொல்லு. நாங்க சரின்னு சொல்லிட்டோம். இப்ப சொல்லு, கூட்டிட்டு போறியா? ஏய், ரொம்ப வாயாடாதடி. இந்த திமிர்த்தனத்தெல்லாம் போய் ரிஷி கிட்ட காட்டி. ஏன்னா ரிஷி தான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். நான் ஒண்ணு அவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போகல. என்கிட்ட வாயாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கட்டும், என்னால என்ன பண்ண முடியுங்கிறத அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுவேன். புரியுதா? இருக்க முடியும் உன்னால? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? இவ்ளோ நேரம் போனா போகுதுன்னு அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. உன்னால என்ன பண்ண முடியுங்கிறத நானும் பாக்குறேன். நான் அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் செயல்ல காட்டுவேன். நான் என்ன பண்ண முடியும்னு. தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு முதல்ல ரிஷியை கூப்பிடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருப்ப? ஏன் சித்தியை பார்த்து பேச உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல. நான் உன்கிட்ட தான் பேசுறேன். நீ வாய மூடுடி. பேசாத. ப்ளீஸ் காம் டவுன் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். காம் டவுன். லுக் அட் ஹர். நான் பேசிட்டு இருக்கல, அத அமைதியா இருங்க. சித்தி, என்னால உங்க கன்சர்னை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலா நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஐ see. யா ப்ளீஸ், நடந்தது நடந்துருச்சு. ஆனா நான் கேரண்டி கொடுக்கறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. and நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன். அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பையனா நான் தேடுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ப்ளீஸ், ஓகே? நோ ப்ளீஸ் டோன்ட் வரி. வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ரிஷி. இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. சாரி, கொஞ்சம் நான் சொல்றது கேளு. நீ லக்ஷ்மிக்கு இந்த உபகாரத்தை பண்ணாம இருந்திருக்கணும். யா ரைட். நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. சோ ப்ளீஸ் நான் சொன்ன கேளு. லக்ஷ்மிக்கு சீக்கிரமாவே ஒரு கல்யாணத்தை பண்ணிவே. அப்பதான் இந்த குடும்பத்துல எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. சித்தி, லக்ஷ்மிய நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அவளை எங்கேயும் போக விட மாட்டேன். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு நல்ல பையனை பார்த்து நான் பண்ணி வைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரியல ரிஷி. உன் மேல கோவம் வந்தாலும் என்னால அது உன்கிட்ட காட்ட முடியல. மறுபடியும் நான் உன் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்னை ஏமாத்திடாத. ஏமாத்த மாட்டேன். ஏன்னா ஒரு நம்பிக்கையோட தான் லக்ஷ்மி நான் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன். டோன்ட் வரி. நான் இன்னைக்கே வீட்டுக்கு ஒரு மேட்ச் மேக்கரை கூப்பிடுறேன். அண்ட் அவங்க கிட்ட சீக்கிரமே லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க சொல்றேன். அப்பதான் சீக்கிரமா லக்ஷ்மிக்கும் கல்யாணத்தை பண்ண முடியும். சித்தி, ஐ ப்ராமிஸ். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். லக்ஷ்மிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னோட வாக்கை நான் நிறைவேற்றுவேன். இப்போ இந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்களுக்குள்ள அப்ப அன்பு இருந்ததே இல்லையா? எங்களுக்குள்ள அப்ப என்ன இருந்துச்சோ அது எதுவுமே இப்போ கிடையாது. இப்ப எங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. ஒழுங்கான திருமணம் இல்ல, எங்களுக்குள்ள எந்த பந்தமும் இல்ல. உணர்வுகள் அப்புறம் புரிதல் இது எதுவுமே கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறது? லக்ஷ்மி, குட் நியூஸ். நீ ஃபைனலி வீட்டை விட்டு போக. ஐ மீன், இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நீயும் ஆசைப்பட்ட. என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அதான் நடக்குது. கண்டிப்பா உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடும் லக்ஷ்மி. லீலா மேட்ச் மேக்கர், அவங்க வர போறாங்க. அவங்க வந்தா உனக்கு நல்ல ஆப்ஷன்ஸையும் மேட்சஸையும் காட்டுவாங்க. உனக்கு பொருத்தமான பையனை கண்டிப்பா அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி உனக்கு விடுதலை கிடைச்சிடும். அண்ட் நானே உன்னை இங்கிருந்து வழி அனுப்பி வைப்பேன் லக்ஷ்மி. அப்புறம் நீ போய்க்கலாம், என்னை விட்டு தூரமா, அதுவும் நிரந்தரமா. நீங்களே ஒரு விஷயம் சொல்லுங்க.
ரிஷி ப்ரோக்கு லக்ஷ்மி அண்ணி மேல லவ் வந்துருச்சு இல்ல. நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுமாமா. ஆனா நீங்க ஒரு தடவை இவருக்கு புரிய வச்சு காட்டுங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் லவ் வந்தாச்சு, அதை இவன் தான் புரிஞ்சுக்கணும். இதோ கேட்டீங்களா ப்ரோ? இதத்தான் நான் சொன்னேன். டேட் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒருவேளை நான் அவளை லவ் பண்ணிருந்தா அது எனக்கு தெரியாம போகுமா என்ன? அப்படியா? ஓகே, லவ் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்ப இது என்னது? என்னது? நான் எத்தனையோ முறை சொல்லிருக்கேன், இந்த உறவுக்கு அப்படி என்ன பேருன்னு எனக்கே தெரியல. சரி, இந்த உறவுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா சொல்லுங்க. வை. வைக்கா, நீயே வை. நான் என்னத்த வைக்க? நான் இப்ப என்ன சொல்ல? அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே. நீ எங்களை பேசாம ஃப்ரெண்டுனே வச்சுக்கோ. எங்களை ஃப்ரெண்ட்ஸா பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல கேர் இருக்கு, கன்சர்ன் இருக்கு, கவலையும் இருக்கும். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பண்றதுக்கே யோசிக்கிறோம். நான் அவனுடைய சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும்தான் என் மனசு துடிக்குது. என்னையும் அறியாம இந்த கடமை வருது. உரிமையும் வருது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது உரிமையா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம், சண்டை போட்டுப்போம், அதுல அன்பு காட்டிப்போம். அன்பை காட்டிப்போம். அன்பு காட்டுறீங்களா? அன்பை காட்டுறியா? அதுக்கு என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ் எல்லாம் இருக்கதானே செய்யும். ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அன்பு இருக்கும்ல. இந்த உறவுக்கு ஏதாவது பேரை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்க ப்ளீஸ். அது என்னன்னா ஆயுஷ், உண்மையான காதலை எப்படி நம்மளால புரிய வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் அந்த உள்ளுணர்வையும் நம்மளால உணர்த்த முடியாது. ஒரு நாள் இவனே உணர்ந்துருவான். லக்ஷ்மியை இவன் உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். லக்ஷ்மி இல்லாம இவன் இல்லைன்னு நிச்சயம் ஒரு நாள் உணர்வான். ஆனா ஐவுஷ் மாமா, இவர் இதை உணர்றதுக்குள்ள எதுவும் கைவிட்டு போயிடக்கூடாது. சரி, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா ரிஷி, நீ லக்ஷ்மிக்காக ஒரு மேட்ச் மேக்கரை பாத்துரு. ஆனா அதுல முக்கியமா லக்ஷ்மிக்கு எந்தவித வருத்தமும் இருக்கக்கூடாது. ஓகே டாட். அண்ட் கடைசியா ஒன்னே ஒன்னு நானே கேட்டுறேன். டு யூ கேர் ஃபார் லக்ஷ்மி? எஸ் டாட். என்னோட சந்தோஷத்தை விட அவளுடைய சந்தோஷம் தான் முக்கியம். ஐ கேர் ஃபார் ஹர். தட்ஸ் இட் மை சன். காதலின் ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். காதலோட ஆரம்பம் இப்படிதான் இருக்கும்க்கா. நீயே சொல்லு. நீ பல தடவை உயிரை பணையம் வச்சு மாமாவை காப்பாத்திருக்கல, அதெல்லாம் என்னது? அது அன்பு இல்லையா? நான் அவனுக்காக கவலைப்படுறேன். அவன் மேல நான் ரொம்பவே அக்கறை காட்டுறேன். ஆமா, வெறும் இவ்வளவு மட்டும்தான் ஷாலு. இது மட்டும்தான் இருந்தது. அதோட ரிஷிக்கும் என் மேல நிறையவே அக்கறை இருக்கு. அவனும் என்னை பத்தி எல்லாம் யோசிக்கிறான், ரொம்பவே யோசிக்கிறான். அதனாலதான் ஒரு நல்ல பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறான். இந்த கல்யாணத்தை பண்ணிப்பியா? நான் நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன். ரிஷியோட வாழ்க்கையை விட்டு விலக இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்பதான் அவன் அவனோட வாழ்க்கையில இருந்து முன்னேறி போவான். அவனோட வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். அவன் குடும்பத்தாரையும் சந்தோஷமா வச்சுப்பான். எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை விட அவனோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அக்கா, நானும் இதையே தான் சொல்றேன். இததான் காதல்னு சொல்லுவாங்க. அக்கறை மூலமா தான் காதலே மலரும்க்கா.